வெல்கம் டு ரகுன் லாக். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் தான் நம்ம பின்னாடி விற்கிறார்ல ஸ்ரீதர் அவரோட பணிக்கு தான் வந்திருக்கோம். இது ஆந்திராங்க. அவர் பார்த்திங்கன்னா ஒரு 8 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. மரங்கள் நிறைய வச்சுருக்காருங்க. இன்றைக்கி அவரோட பணியில் வந்தது காரணம் என்ன தான் பேட்ரி ஸ்ப்ரேயர் பற்றியும் என்னென்ன பயிர் அவர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ரகுன் லாக். இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்திருக்கேன். ஆந்திராவில் நம்ம இயற்கை ஸ்ரீதர் ஐயாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஏற்கனவே வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு ஒரு வீடு வந்து ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், அவர் வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல்ல வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, ஊர் வீடு அது மாதிரி இருந்தது. இப்போ தான் அவர் வந்து வீட்டில் வந்து கட்டியிருக்காரு, சூப்பராக கட்டியிருக்காரு வீடை. என்னென்னா இவருக்கு ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணியிருக்காரு, டேபிள் சேர்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பணியில் விளைஞ்ச மரத்தில் தான் வந்து அந்த டேபிள் சேர் எல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. இங்கே பார்க்குறீங்களா, இந்த கதவு ஒரு சேரு, அங்கே சோஃபா பார்க்குறீங்களா, இதெல்லாம் இவர் பண்ணையில் வந்து வளர்த்த மரங்கள்லாம் வச்சு பண்ணியிருக்காரு. வெளியில் வாங்கி தான் ஒரு 30,000 இருக்கும். இப்போ அவருக்கு அந்த செலவுலாம் மிச்சம். வீடு ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த வெங்காயம் வச்சுருக்காங்க. இது வந்து நாட்டு வெங்காயம், விதைக்காய் எடுத்து வச்சுருக்காரு. அவர் பயிர் பண்ணுறதே வச்சுருக்காங்க. இது எப்பவுமே வைப்பாங்களாம். வெங்காயம் வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்களாம். இதுமாதிரி கோழி வளர்ப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவர். இதுதான் கோழி வந்து குஞ்சு பொறிச்சிருந்தாரு. எத்தனை குஞ்சு பொறிச்சிருக்காரு கோழி, நாட்டுக்கோழி. நேற்று பொறிச்சிருந்தார். இது பார்க்கும்போது இந்த கன்னியாகுமரி சைடு கழுத்தில் முடிகிறது அந்த மாதிரி இருக்குது. எத்தனை குஞ்சு, 10 குஞ்சு, பரவாயில்ல 10 இருக்குன்னு நினைக்கிறேன். 4 3 11 இருக்கா, 11 இருக்குது. 4 6 11 இருக்குது. கோழி வளர்ப்பு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது. இது வீட்டில் எனக்கு பிடிச்சது. நான் வீட்டுக்கு பின்னாடி நல்லா இருக்குங்க. எங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் நல்லா இருக்குங்க. வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. அது சில பேருக்கு அமையும். இதெல்லாம் கூட அவர் நிலந்தாங்க. ஃபுல்லாக மரங்கள் நட்டு வச்சுருவாருங்க. வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. விவசாயம் பண்ணுறாரு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நிறைய மரங்கள் வச்சுருவார். நான் சொல்லுவேன் எவ்வளோ சோஃபாவெலாம் பார்த்தேன் அப்படின்னா அதெல்லாம் இங்கே இருக்கிற அந்த தேக்கு மரம் தாங்க ஃபுல்லாக. இது மகோகனின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தேக்கு மரம் தான் வச்சுருப்பாரு. தேக்கு மரத்துக்கு 40 வருஷமானது ஆச்சு அப்படின்னாரு. வெட்ட மனசில் அப்படின்னு வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அவரோட லேண்டு தான் அது. இப்போ என்னென்னா விவசாயம் வந்து இது தெளிக்கிறாங்களே, நம்ம பயிருக்கு வந்து உரம் கொடுக்குறாங்களே, அந்த உரத்துக்கு வந்து பம்பு தேவை. அதாவது தெளிப்பு நீர், தெளிப்பான் தேவை. அந்த ஸ்ப்ரேயர் தான் வந்து அது பேட்ரி மாற்றுறது தான், அது வெளியே எடுக்க தான் இங்கே வந்திருந்தேன். அதுதான் பேட்டரி தான் மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஸ்ப்ரேயரு. இந்த ஸ்ப்ரேயர் பற்றி எடுக்க தான் இன்றைக்கி நான் இங்கே வந்திருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரேயர் கடையில் வாங்கினா 3000ரூவாங்க. ஆனால் வந்து ஒரு 2 வருஷம் வந்தாலே பெரிய விஷயங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, இந்த நம்ம அன்பு சார் என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒரு பேட்டரி ஒன்று தயாரிக்கிறாரு. அந்த பேட்டரி மூலிமா என்னென்னா ஒரு 8 வருஷம் வரைக்கும், குறைய ஒரு 5 வருஷம்னாச்சும் இந்த ஸ்ப்ரேயர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேட்டரி தான் அவர் தயார் பண்ணுறாரு. அந்த பேட்டரியில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்றது, அந்த பேட்டரி வந்து வெடிக்காதுங்க. அந்த பேட்டரி பேர் என்ன தெரியுது, அவர் என்ன யூஸ் பண்ணுறாரு, லித்தியம் பெரோபாஸ் பேட்டரி யூஸ் பண்ணுறதுனால அந்த பேட்டரி வந்து வெடிக்காது. ஒரு 5 வருஷம்னாச்சும் இந்த ஸ்ப்ரே வந்து பயன்படுத்திக்கலாங்க. ஏன்னா வேறு எதனா பேட்டரி வந்து பயன்படுத்தினா அந்த பேட்டரி வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்தளவுக்கு லைஃபும் வராது. இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது ஸ்ப்ரேயோட விலை தான் வருது. ஆனால் ஒரு 5 அதெல்லாம் வந்து வெடிக்கும். இல்லை லித்தியம் அயன்லாம் வெடிக்கும்ல, அது வந்து 2 வீலரில் வெடிக்குது. இதில் மேக்ஸிமம் அந்த மாதிரி பிரச்சனை சந்திக்கல இது வரைக்கும் விவசாயிங்க. ஆனால் கொஞ்சம் பயம்தான். ஏன்னா லைஃப் சைக்கிள்ஸ் குறைவு தான். லித்தியம் பெரோபாஸ்பேட்டோட லைஃப் சைக்கிள்ஸ் குறைவு. இது வந்து நல்லா வரும் லைஃப் சைக்கிள். ஆமாம், அதுக்காக வந்து இந்த லித்தியம் பெரோபாஸ் பார்க்கும்போது இதுதான் பெஸ்ட்டு. லித்தியம் பெரோபாஸ் பேட்டரி வந்து பயன்படுத்தி எப்படி ஸ்ப்ரேயர் வந்து பயன்படுத்தலாம், அந்த வீடியோ தான் எனக்கு எடுக்க வந்தேன். எடுத்துட்டேன் நான். இப்போ நீங்கள் பார்க்குறது அவரோட லேண்டு தான். அது ஃபுல்லாக மரங்கள் தாங்க. இப்போ கீழே நீங்கள் பார்க்குறதுங்களா, இந்த இழத்தலைலாம் வந்து அவரோட நிலத்துக்கு ஃபுல்லாக உரம் தாங்க. இதெல்லாம் அவ்வளோ வந்து நிலத்துக்கு உரங்க. இது ஏன்னா ஒன்று, இந்த மாதிரி மரங்கள் வச்சா இப்போ இல்லைனாலும் ஒரு 15 வருஷங்கள் வச்சு நல்ல ஒரு இன்கம் கிடைக்குங்க. அதனால் வந்து மரங்களை தேடி தேடி வச்சுருக்காரு. என்னென்ன மரம் அப்படின்ட்டு என்னென்னா தேக்கு, அப்புறமா மகோகனி, இதுதான் நிறைய வச்சுருக்காரு. ஏன்னா இதெல்லாம் வந்து நல்ல இப்போ மார்க்கெட்டில் வந்து நல்ல விலை போகும் அப்படின்றதுனால அதை மட்டும் தேடி வச்சுருக்காரு. இந்த இலைங்கெல்லாம் வந்து
அதுக்கு நான் நிலத்துக்கு நல்ல உரம் அப்படின்றனால இதையும் வந்து முழுக்க வச்சுருக்காரு. அங்கங்கே நிலத்தில் வந்து தேனி பெட்டி வச்சுருக்காருங்க. பாருங்கள், தேனி ஒரு பெட்டியில் இருக்கிறது ஓடிச்சுங்கன்னா தேனி பெட்டி வரைக்கும் நல்லா வந்து பராமரிக்கணும். இங்கே தேனி இருக்குது. தேனி பெட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்க்க நிற்கக்கூடாதுங்க. இந்த சைடு தான் வந்து நிற்கணும். பாருங்கள், தேனி இப்படி நிற்கிது பாரு. வெளில வருதுங்களா தேன் பூச்சி? பாருங்கள், வெளில வருது. அதுக்கு நானும் தெரியாது. ஐயோ வெளில வருது. எதிர்க்கன்னா நம்மளை கூட்டிட்டாங்க. வேறு ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன். அப்போ நிறைய மரங்கள் வச்சு இப்போ ஒரு சின்ன காடு மாதிரி ஆக்கி விட்டுருக்காரு. அதுமாதிரி நம்ம பயிர் பண்ணுறோம் இல்லைன்னு சொல்ல, பட் மர சாகுபடி பண்ணாங்க. ஏன்னா இது வந்து இதில் வந்து நல்ல ஒரு இன்கம் எப்பவுமே உண்டுங்க மர சாகுபடியில். அதனால் வந்து மர சாகுபடி வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று நம்மளுக்கு நிழல் தரும், மண்ணை பலமாக்குறதுக்கு இந்த மாதிரி இருகு அந்த இலைகள்லாம் விழும், இன்னும் நல்ல விலைக்கும் போகும். அதனால் வந்து இதுவும் பண்ணுறது. அந்த சைடு பயிர் பண்ணிகிட்ருக்கு. அது கரும்பு, பச்சை பயிர், அந்த மாதிரி எதாவது பயிர் பண்ணுவார். பாருங்கள், மரத்தோட பாருங்கள், நிலத்தோட ஓரத்துலாம் கூட ஃபுல்லாக வந்து மரங்கள் தான் வச்சுருப்பார். அதுமாதிரி அங்கே வந்து கொய்யா மரம், நெல்லி மரம் அப்படின்ட்டு எல்லா மரத்தையும் வச்சுருக்காரு. அந்த காலத்து வீடுங்க, பாத்திரத்தை எதுங்க எப்படி ஊடு எப்படி இருக்குது அந்த காலத்து வீடு. பட் எனக்கு இந்த வர்றது வந்து எனக்கு ஒரு 4-5 அடி ஒரு ஃபார்ம் வந்து என்னோட ஃபார்ம் ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு பின்னாடியே வந்து இருக்கிறதுனால ஒரு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்மு. இந்த மாதிரி ஏன்னா என்னால் எங்கேயும் ஒரு வீட்டுக்கு பின்னாடி நிலம் இருக்குன்னா அது ஒரு சந்தோஷம் தாங்க. சில பேருக்கு அந்த மாதிரி அமைஞ்சது. இப்போ இலையை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட போகிறேங்க. ஏன்னா வந்து இங்கே வர்றது வந்து நம்ம ஆந்திரா மில்ஸ் தான். இங்கே நம்ம சாப்பிட போகிறது வந்து ஆந்திரா மில்ஸ் தான். என்ன சாரோட அம்மா தான் இருக்காங்க. அதனால் வந்து அவர் வீட்டில் தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஏன்னா இவங்க ஆந்திரா பாட்டில் தான் அது வரும். அது அதனால் வந்து அவங்க ஸ்டைல் வந்து சாம்பார் எதுவும் சொன்னாங்க. சாம்பார் வந்து அந்த சாம்பார் என்ன சொன்னீங்க? சாம்பார் வந்து வடகம் பண்ணி தான் அந்த சாம்பார். அது வடகம் எதோ பண்ணுவாங்களாம், வடகம்னு ஒன்று சொல்கிறாங்க. அதை செஞ்சு தான் வந்து இன்றைக்கி நம்ம சாப்பாடே வந்து சாப்பிட போகிறோம். எல்லாம் தான் இப்போ கழுவ போகிறேன். கழுவிட்டு அந்த இன்றைக்கி சாரோடில் தான் இன்றைக்கி சாப்பாடே நான் சாப்பிட போகிறேன். அப்படியே ஷூட்டிங் முடிச்சுட்டு பாதி முடிச்சேங்க. அதுக்கப்புறம் சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு போனோம். சரி இலையை நம்ம அனுப்பிச்சு தான் அடிச்சிருந்தாரு. அவர் இலையை அவர் கழுவ சொல்லிட்டேன், என் இலையை நானே கழுவிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் இலையை அவர் கழுவினார். அப்போ என் இலையை நானே கழுவிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது தப்பாகிடல, வயசில் மூத்து. அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். அவங்க அம்மா தான் சமைச்சு கொடுத்தாங்க. சிம்பிளாக சமைச்ச சாம்பார் வச்சாங்க, ஒரு முருங்கைக்காய் வச்சாங்க. அதே போதும், எல்லாம் ஹோட்டலுக்கு ரொம்ப ரொம்ப தூரம் போகணும். அதனால் அங்கேயே சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எங்கன்னு பார்த்தா வேர்க்கடலை வந்து அடிக்கிற இடங்குது. இப்போலாம் மிஷின் பண்ணுறாங்களே, இன்னும் அந்த ஆந்திரா சைட்லாம் இதில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இந்த மாடுங்க இருந்தது. அது என்ன ஓங்கலோட மாடுங்க. இதுதாங்க இன்னும் அவங்க உழவுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதாவது டிராக்டர் செய்கிற வேலையை வந்து இந்த மாடு செய்வாங்க, அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றாங்க. இந்த மாடு பார்க்கறதுக்கு நம்மளை விட ரொம்ப ஹைட்டில் போகுமாங்க. ஆனால் இது கொம்பு கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாலும் ஹைட்டாக இருக்குது. இது வந்து குட்டியாக, அதான் சொன்னார். அது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப குட்டி அப்படின்னாரு. நம்மளோட ஹைட்டாக போகும் அப்படின்னாரு. குழந்த மாதிரிங்க, முட்டையே முட்டாது. நம்ம போனால் பயப்படுது. ஆள் தான் பார்க்குறதுக்கு முறைப்பாக இருக்கே தவிர நம்ம போனால் பயப்படுது. கிட்ட போனோம். நானே அதுக்கு தீவனம்லாம் கொடுத்தேன். அந்தளவுக்கு இந்த ஓங்கல் மாடு வந்து சூப்பர் அப்படின்னாங்க. இன்னும் இவங்களாம் வந்து ஏர் உழறதுக்கு வந்து மாடுகள் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த மாடுகள் குட்டியாக அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட காமிச்சாங்க. மாடுகள் குட்டி அம்மா யாருன்னு கேட்டேன். கேட்டதுக்கு அப்போ தான் சொன்னாங்க, இந்த குட்டி போடல இது ஒரு குட்டியாம், இதுதான் அம்மாவாம். அந்த பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாடுகளுக்கு வந்து அம்மா வந்து இதுதான் அப்படின்னாங்க. பரவாயில்லைங்க. இப்போவும் வந்து ஆந்திரா சைடெலாம் வந்து இன்னும் வந்து மாட்டுங்களை வச்சு தான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அது எருக்காகவும் அதுக்கப்புறம் விவசாய நிலத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நாமும் இந்த மாடுகள் வந்து அழியாமல் இருக்கும். இது ஃபுல் பியூர் நாட்டு மாடுகள்னாலும் 70% வந்து நாட்டு மாடு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் வந்து வேர்க்கடலை பண்ணிட்டாங்க. ஏங்க தாராளமான வேர்க்கடலைங்க. நம்ம வேர்க்கடலை சாப்பிடும் 3 கடலை தான் நம்ம எப்பயாவது தான் கிடைக்கும். ஆனால் இவங்க பண்ண அந்த வேர்க்கடலை எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 கடலை தாங்க இருந்தது.
இப்போலாம் வேர்க்கடலை வந்து கிலோ 120 வரைக்கும் போயிட்டுருக்கு. வெறும் 50 ரூபாய்க்கு அவங்க கொடுத்தாங்க. பாருங்க எல்லாமே 3 கடலை தான் இருக்குது. எதனா ஒன்று தான் 2 கடலை, முக்கால்வாசி 3 கடலை. அதான் 3 பருப்பு இருக்குல்ல, வரிசையில் 3ஆ இருக்குல்ல, அந்த கடலை தான் அது. அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்பயே வந்து வியாபாரம் ஆகிட்டே இருக்குதுங்க. ஏன்னா இவங்களாம் மோஸ்ட்லி வந்து கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டாங்க. மற்ற சைட்லாம் வந்து கொஞ்சம் அவேர்னஸ்லாம் வந்துச்சு. இதுதான் அந்த பலகை வச்சு அடிக்கிறாங்க. மிஷின் வச்சு அடிக்கிறதோட இதில் வச்சு அடிச்சும் போது ஈஸியாக முடிஞ்சுது. கடலை எதுவும் வந்து வீண் போகல அப்படின்றாங்க. அந்த பள்ளம் தோண்டி இதெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க. ஒரு 10 பேர் 2 ஏக்கர் முடிச்சிட்டாங்க. டக்கு டக்கு டக்குன்னு அடித்து முடிச்சிட்டாங்க. பறித்து போடுறாங்க. டக்கு டக்குன்னு அடித்து முடிச்சிட்டாங்க. வியாபாரமும் அங்கேயும் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் முதல் தடவை நான் வந்து இந்த சைஸில் இருக்கிற கடலை பார்க்குறது. அதாவது 25 மூட்டை எடுப்பாங்களாங்க. 25 மூட்டை நல்ல ஒரு லாபம் தாங்க. அங்கேயே பறிச்சாங்க. அப்போவே வந்து எடை போட்டாங்க. அப்போயே நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி கடைங்க கிடைக்கிறது கஷ்டம். குறைஞ்ச விலையும் இருக்குது, தரமாகவும் இருக்குது. அதனால் நிறைய பேர் அப்படியே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானே வாங்கினேன். ஒரு கிலோ நானே வாங்கினேன். சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பைக் ஓடிட்டு வரோம். அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த அடிக்கிற வெயிலில் ஓட போய்ட்டு. அது என்ன டேம் கேட்டால் பிச்சாத்தூர் டேமாங்க. அது டேம் தண்ணியாக ஆழம் இல்லாததுனால நான் இறங்கினேன். நான் எல்லாம் தண்ணினா எனக்கே பயந்தான். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் தண்ணியில் இறங்கியிருக்கேங்க. நான் இருக்கும் ஒரு 2-3 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் தண்ணி எனக்கு குளிக்கணும்னு நினச்சேன். நம்மளோட ஃபேஸ் அதுக்கு செட் ஆகாது. மற்றவங்க ஃபேஸ் மாதிரில எனக்கு ஒரு மாதிரியான ஃபேஸு. குளிச்சா மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் வந்து குளிக்கல. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் நின்று நான் டைம் ஆகிடுச்சுனால அப்படியே கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்தது. தண்ணி பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்தது. சில்லுன்னு அடிக்கிற வெயிலுக்கு அங்கே நிற்கும் போது எப்படி இருக்கும், அது ஒரு ஃபீலில் இருந்தது தண்ணி. அதுதான் அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப வருஷம் கழிச்சு நிற்கிறது நான் தண்ணியில் அப்படின்ட்டு. தண்ணியில் நிற்கும் போது கொஞ்சம் ஏதோ ரிலாக்ஸேஷன் கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தண்ணியை பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு 3 வருஷம் இருக்கு, ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் தண்ணியை பார்த்து சரி எப்படியோ வந்து என்ஜாய் பண்ணேன். அதனால தான் வந்து வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக சந்திக்கலாம்.